எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், கல்பத்தில் ஒரே ஒரு பிறவி எடுப்பவரின் ஆயுசு என்னவாக இருக்கும். ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. ராஜயோகம் என்ன சொல்றதுன்னா, 9 லட்சம் பேரு அதிகமாக 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. ஒரே ஒரு பிறவி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த ஒரே ஒரு பிறவி எடுக்கிறவங்களுக்கு ஆயுசு என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம். நாங்கள் இதை ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஷனுக்கு எடுத்தோம். இப்போ ஒரு ஆத்மாவோட பதில் என்னென்னா, நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டார். இது ஒரு ஆத்மாவோட கருத்து. இன்னொரு ஆத்மாவோட கருத்து என்னென்னா, கலியுகன்றது 1250 வருஷம். கலியுகத்தில் அதிகமாக நம்ம 42 பிறவிகள் எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஆவரேஜ் லைஃப் 30 வருஷம்னு வருது. ஒரே ஒரு பிறவி எடுக்கிறோம் 30 வருஷம் எடுக்க மாட்டாரா அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம அதுக்கு விடை காண ட்ரை பண்ணோம். இப்போ நம்ம வீடியோ போடும்போது 2024 இருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு ஜனத்தொகை 800 கோடி அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? நம்ம ராஜயோகம்படியே நமக்கு என்ன தெரியும்னா, சங்கமம்ன்றது 100 வருஷம். இப்போ 1936 கணக்கு போட்டிங்கன்னா 2036. ஸோ அந்த டைமில் நமக்கு விநாசம் ஏற்படும். 3ஆம் உலகப் போர் நடக்கும். நம்ம எல்லா கதையும் முடிஞ்சு ஒரு 99.99% மக்கள் இறைவன் ஜட்மெண்ட் டேக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஒரு 10 20 லட்சம் பேர் டெல்லியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்தியுக ஸ்தாபனை ஆகும். இது நிறைய வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம். அன்னைக்கு 2036 போல ஜனத்தொகை என்ன இருக்கலாம், இது கற்பனை தான், ஒரு 900 crore இருக்கலாம். அப்படின்னா என்ன, தினசரி ஆத்மாக்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம தெரியும் ஆத்மாக்கள் எங்க இருக்காங்க. ஆத்மாக்களுடைய வீடு சாந்தி தாமத்தில் தான். அங்கிருந்து இறங்கி இங்க ஒரு சரீரம் எடுத்து ஆத்மாக்கள் நடிக்கிறாங்க. வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பிறப்பு சைக்கிள் வந்துகிட்டே இருப்போம். ஜட்மெண்ட் டேக்கு தான் வீட்டுக்கே போக முடியும். நம்ம சாந்தி தாமத்திலிருந்து எல்லா ஆத்மாக்களும் இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னு எப்போ முடிவு பண்ண முடியும் அப்படின்னா, பூமியில பிறப்பும் சரி இறப்பும் சரி நியூட்ரலா இருக்கும். ஆனா இப்போ அப்படியா இருக்கு. இப்போ பிறக்கிறவங்களோட சதவீதம் ஜாஸ்தியாகவும் இறக்குறது கம்மியாகவும் இருக்கு. அப்படின்னா என்ன, நம்மளோட சயின்ஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு, மெடிக்கல் சயின்ஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு, மருந்துகள் அந்த அளவுக்கு பெட்டராக கிடைக்குது. ஒருத்தனோட ஆயுசை எழுதினே போகுது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பேசலாம், 60 வயசு தான் ஒருத்தர் தாங்குவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மருந்து கொடுத்து நீங்கள் 70 75 80 வயசு வரைக்கும் வாழ வச்சிட முடியும். அப்படிதான் இன்னைக்கு மருத்துவத்துறை இருக்கு. அப்படின்னா என்ன, பிறக்கிறது ஜாஸ்தியாகவும் இறக்கிறது கம்மியாகவும் இருக்கு. அப்போ பிறக்கிறது ஜாஸ்தின்னு எங்கேருந்து வரணும்? பூமியில் இருக்கிறவங்க திருப்பி போக முடியாது, இன்னொரு பிறவி எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஓகே, இப்போ மனித ஆத்மாக்களுடைய டோட்டல் கணக்கு எப்படி எடுக்கிறது? பூமியில் எப்படி எடுக்கிறாங்கன்னா, பூமியில் மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள், வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. அந்தந்த கண்ட்ரி எடுக்கிறாங்க, அதை மொத்தமாக கணக்கு போடுறாங்க. அப்புறம் பூமியோட ஜனத்தொகை இவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் ஆத்மா, நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தர் கிடைச்ச சரீரத்தில் நடிக்கும் ஆத்மா கணக்கு எடுத்தால் தான் டோட்டல் ஆத்மாக்களோட கணக்கு. பரமாத்மா வானிலை சொல்கிறது கிடையாது. அவர் இந்த ஸ்டாட்டிஸ்டிக் பக்கமே போகிறது கிடையாது. நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி தாமத்தில் இன்னைக்கும் அங்கே இருக்கிற ஆத்மாக்கள், அதாவது இனியும் சரீரம் எடுக்க வேண்டிய அவங்களும் ஆத்மாக்கள் தானே, வரும் என்னைக்கு வேணா வரலாம் இல்லையா? அவங்க இங்க பூமியில சரீரம் எடுத்து நடிக்கிற ஆத்மாக்கள், இது 2 சேர்க்கணும். 3வது என்ன சேர்க்கணும்னா, அம்மாவோட கருவில் இருக்கிற ஆத்மாக்கள், அதாவது நாளைக்கு பிறப்பாங்க அப்படி இருக்கிற ஆத்மாக்கள், அவங்களும் கேட்கணும். ஏன்னா அவங்க ஆத்மாக்கள் தானே. அடுத்தது சரீரம் விட்டு கண்ணாடி உடலோட சூட்சும உடலோட சுத்தின்னு இருக்க ஆத்மாக்கள். இந்த 4ஓட கணக்கு நீங்க சேர்த்தாதான் மொத்த ஆத்மாக்களோட கணக்கு நம்ம சொல்ல முடியும். இந்த கணக்கு யாருக்கு தெரியும்? இறைவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இறைவன் சொல்லவும் போறதும் கிடையாது. ஓகேவா? அப்போ இப்ப நம்ம விடைக்கு வருவோம். என்ன இருக்கும் ஆயுசு? நாம் நிறைய வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம 7 வருஷமா போட்டுருக்கோம். என்ன சொல்றோம், ஒரு ஆயுசு ஒருத்தருக்கு ஒரு வயசு, ஒரு 60 வயசாவது இருக்காதா அப்படின்னு சொல்றோம். பரமாத்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு ஆத்மாவும் சரீரம் எடுத்தா 3 நடிப்பு நடிச்சாகணும். சதோ ரஜோ தமோ நடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. சதோனா ஆஹா ஓஹோ நடிப்பு, ரஜோனா மீடியம், தமோனா நீசமான சூத்திரனான ஒரு பிறவி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இது ராஜயோகிகளுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சத்தியுகம் திரேதாயுகம் உங்களுக்கு சதோ, துவாபரகம் ரஜோ, கலியுகம் தமோ, இப்படி ஈக்குவலாக பிரிச்சிடலாம். இப்போ கலியுகவாசிகளுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணோம், 60 வயசு ஆயுசு அப்படின்னு வச்சுட்டோம்னா 20 வருஷம் எப்படி 20 வருஷம் எப்படி 20 வருஷம் எப்படின்னு கணக்கு போட்டு சொல்லிடலாம். ஆனால் யாராவது 2024 தான் ஃபர்ஸ்ட் பிறவி எடுக்கிறாருன்னே வச்சுக்கோங்களேன், 2036 பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போகணும். அப்படி பார்த்தா உங்களுக்கு 12 வருஷம் தான் இருக்கு.
இந்த 12 வருஷத்துல உங்களுக்கு எப்படி இருக்கணும்? 4 வருஷம் சதோ, 4 வருஷம் ரஜோ, 4 வருஷம் தமோ அப்படின்னு பிரிக்க விட வேண்டியிருக்கும். பரமாத்மா இதை கணக்கு சொல்லாதனால, ஒரே ஒரு பிறவி எத்தனை ஆயிடுச்சுன்னு சொல்லாதனால நம்ம தான் மேத்தமெட்டிக்ஸ் போட வேண்டியிருக்கு. 60 இருக்கலாமா, 30 இருக்கலாமா, ஏன் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது? கடைசி நாள் பிறந்தாரு, அன்னைக்குதான் வினாஷம் ஆகுது, பேக்கப் ஆகலாம். ஏன்னா நமக்கு பரமாத்மா சொல்லாதனால நம்ம யூகிக்க வேண்டிதான் இருக்கு. மக்கள் கேட்டுறாங்க, கேள்வி கேட்டுறாங்க. அப்போ பரமாத்மா வானிலை பதில் சொல்ல மாட்டாரு. அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நம்மளா யூகிச்சு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. யூகிச்சு சொல்லும் போது அது தப்பாவும் இருக்கும், கரெக்டா இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு சயின்ஸ்ல அதுக்கு ஆன்சர் கிடையாது. ராஜயோகத்துல பரமாத்மா சொல்றது கிடையாது. ஆத்மாக்கள் கேட்டுட்டாங்க. அப்புறம் நம்ம சிற்றறிவுக்கு எத்தனை ஒரு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்றோம். ஓகே, ஒரு முயற்சி அவ்வளவு. நமக்கு ஆர்வம் இருக்கு, நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் எடுக்க ட்ரை பண்றோம், முயற்சி பண்றோம், சொல்ல ட்ரை பண்றோம். இது கரெக்டுன்றதுக்காக சொல்லலை, இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த யோசனையை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம், விருப்பப்பட்டா எடுத்துக்காங்க. இல்லை இந்த ஃபர்ஸ்ட் பிரதர் சொன்னார் பார்த்தீங்களா, ஆத்மா சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு நான் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் சொல்லலாம் போகிறது இல்லை, நான் வெறும் மண்மனா பவ தண்ணி ஆத்மாவை நான் உணர்ந்து ஆத்மாவை தந்தி ஆத்மா நினைவு பண்ணி பாஸ் ஆகி போகிறதுக்கு வழியை பார்க்குறேன், இப்படி இருந்துறது நல்லது. புரியுதுங்களா? ஸோ என்ன வேணால் நடக்கலாம். பரமாத்மா வானிலை என்ன சொல்றாருன்னா, சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் கர்ப்ப மாளிகைன்னு சொல்றாரு. துவாபர கலியுகத்துல கர்ப்ப ஜெயிலுன்றார். அதாவது இங்க நிறைய பாவங்கள் பண்றோம். துவாபரகத்துக்கு அப்புறம் தேகாபிமானத்துக்கு வந்துட்டு காமம், கோபம், அகங்காரம், பற்று பேர ஈடுபடுறதுனால நிறைய தவறுகள் செய்யறோம். அதனால அடுத்த பிரிவு எடுக்க போகும்போது ஒரு அம்மாவோட கருவிலேயே ஜெயில் மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, இந்த ஒரே பிரிவு எடுக்கிறாங்கல்ல, அவனும் கர்ப்பம் தெரிச்சுதான் குழந்தையா பிறக்கிறான். அவன் கர்ப்பத்துல வரும்போது அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான்? போன பிரிவில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா இந்த தண்டனை வாங்குறதுக்கு இல்லைல்ல. அப்போ அவனுக்கு அது கர்ப்ப ஜெயிலா இருக்காது, அது அவனுக்கு கர்ப்ப மாளிகையா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறான். அப்போ அவனோட சதோ பார்ட் வந்து அம்மா வயிற்றுலேயே நடந்துடுது அப்படின்றதான் என்னுடைய புரிதல். இப்போ பூமியில் பிறந்த உடனே ரஜோ தமோ ஒரு நாள் தான் நடிக்கிறான்னு வச்சுப்போமே, நம்ம எக்ஸாம்பிள் இப்படி பேசுறதுல அது 9 மாசம் அம்மா வயிறுல கருவுல இருந்தானா அதெல்லாம் அவனுக்கு சதோ தான். வெளியே வந்து பிறந்தானா கொஞ்ச நேரத்துக்கு ரஜோ, அதுக்கப்புறம் டமால் வினாஷ் ஆயிடுச்சு, வீட்டுக்கு பேக்கப்பு இப்படின்னு இருக்கலாம். அகெயின் இந்த பிறவி சொல்றோம் இல்லையா, இது என்னுடைய கற்பனை, ஓகேவா? நம்ம 800 கோடின்னு சொல்றோம் இப்போத்துக்கு, அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது வச்சு சொல்றோம். 2036 போல 900 crore சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுறோம். 900 crore தான் மொத்த ஆத்மாக்களுடைய கணக்குன்னு வச்சுப்போம். எல்லா கணக்கும் அந்த சேர்த்து அவ்வளோ தான் வச்சுக்கோங்க. இதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு ஆன்சர் கிடையாது. ஓகே, இந்த 900 crore ஆத்மாக்கள், இது என்னோட கற்பனை. ஓகே, பரமாத்மா எங்கே வாணியில் சொன்னது கிடையாது. சாந்தி தாமத்தில் இருக்கும்போது பரமாத்மா இந்த டிராமாவை, இந்த கல்பத்தை ரெடி பண்ணும்போது, இந்த கல்பம் அப்படியே ரிப்பீட் ஆகும் வரும்போது நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருப்பாரு. என்ன சாய்ஸ்? யாருக்கு எவ்வளோ நேரம், யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. நேற்று வாணியில் இருக்கு, ஒரு ஆத்மா கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு எஸ்கேப் பார்க்க முடியாதுன்றார். ஸோ எல்லாருக்கும் சாய்ஸ், நடிச்சு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சாய்ஸ் என்னன்னு சொல்ல. நம்மள மாதிரி ஆத்மாக்கள் என்ன முடியுமோ, 6 வருஷம் நான் இங்கே நடிக்கிறேன், சத்தியகம் திரேதா துவாபர கலியுகம் ஃபுல்லாக நடிக்கிறேன், 84 பேரையும் நடிக்கிறேன்னு ஆர்வத்தில் சொல்லியிருப்போம். அதனால் நமக்கெல்லாம் அந்த ட்ராமாவில் ஃபுல்லாக வந்து போகிற மாதிரி ஒரு பாட்டு. சில பேர் சொல்கிறேன், ஒன்றும் ஆனால் நான் சாந்தி தாமத்தில் உட்காந்துக்கிறேன், அப்படி உட்கார முடியாது, ஒரு பிரிவியாவது எடுத்தாகணும். அப்புறம் சொல்கிறேன், ஒரு பிரிவு கொடு, ஆனால் ஒரு பிரிவில் 60 வயசு 7 வயசுலாம் கொடுக்காது. போனோமா, காலம்புற போனோமா, சாயந்தரமா நீங்கள் கூட்டின்னு வந்துட்டு அப்படியே வந்துடுறோம், இப்படி இருக்கிற மாதிரி வந்துடுறேன், என்னால் அவ்வளோதான் நடிக்க முடியும், இப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அப்படி இந்த ட்ராமா உருவாக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் என்னோட சொந்த கற்பனை. பரமாத்மா வானிலை என்ன சொல்லியிருக்காரு, இது விஷயமா என்ன சொல்லியிருக்காரு, நான் சொன்ன கற்பனைக்கு இப்படியெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிலாம் ட்ராமா உருவாக்கப்படவில்லைன்னு வானிலை சொல்லியிருக்கிறார். ஸோ நான் சொல்றது என்னோட யூகம் தான். அந்த யூகம் தப்புன்னு ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்லிட்டார். சரியா? ஸோ ஆத்மாக்களுடைய ஆயுஷ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ற அளவுக்கு புத்திசாலித்தனம் நமக்கு கிடையாது. ஒரு விஷயம் உண்மை என்னன்னா, இன்னைக்கு 800 கோடின்னா 2036 போல 900 கோடி இருக்கலாம். அது பக்கம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். என்னைக்கு இந்த பிறப்பு இறப்புன்றது பேலன்ஸ் ஆகுதோ பூமியில, அன்னைக்கு தான் சாந்தி தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் வர்றது நிற்கும். அப்போதான் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. ஓகே, பரமாத்மா சொல்றாரு, இது சொல்லியிருக்காரு ஒரு வானிலை என்னன்னா, வர வேண்டியவங்கெல்லாம் வந்த உடனே தான் இங்க 3ஆம் உலக போர் தொடங்கும் அப்படின்றார். 3ஆம் உலக போர் ஏன் நடக்கல? வர வேண்டியவன் வரல. நம்ம நிறைய வானிலை சொல்லியிருக்கேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது
பரமாத்மாட்ட கேட்குறோம், போதும்ப்பா போர் அடிக்குது, கலிகாலம் ரொம்ப வச்சு செய்யுது, நம்மலாம் கிளம்பிடலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பரமாத்மா சொல்கிறாரு, இப்போ நான் வர்றதே வந்து இப்போ தான் வரேன், சங்கமத்தில் தான். சத்தியகுந்திர அவர் அங்கேயே என்ன சொல்றது, வானப்பிரஸ்த நிலையிலே இருக்கிறார். துவாபர கலிகா அங்கேருந்தே சாட்சாத்காரம் காமிச்சிட்டு இருந்தார். சங்கமத்தில் தான் நேரடியாக இறங்கி வந்தார். வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை வந்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வரது இப்போதான் வரேன் 5000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அப்போ கூட நான் வரது வரவா, நான் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லுவீங்களா, கூட்டிட்டு போங்க சொல்லுவீங்க, இதை தான் மரியாதையா, இப்படிலாம் பரமாத்மா கேட்டிருக்கிறார். சரியா? ஸோ அதே மாதிரி ஒரே பிரிவு எடுக்கிறோம், அவன் வாழணும்ல. இப்போ ஒருத்தருக்கா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரே ஒரு பிரிவு 60 வயசுன்னு வச்சுக்கேன், அவன் இப்போ தான் வரவே செய்கிறான் ட்ராமாக்குள்ளேயே. இப்போ அவன் சுகம் துக்கம் எல்லாம் பார்த்து நடித்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நீங்கள் நடிச்சு டயர்ட் ஆகிட்டீங்க, அவன் இப்போ தான் ஃபஸ்ட்டே வரான், அவனுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதனால தான் ட்ராமா இப்படி இருக்கு. சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, ஆயுசு என்னன்னா, ஒரு நாள் கூட இருக்கலாம், நமக்கு கரெக்டாக தெரியாது. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் அசம்ஷன் என்ன? ஏன்னா பரமாத்மா வாணியில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லாதனால நீங்களும் என்ன மாதிரி கற்பனையில் தான் பதில் சொல்ல முடியும். உங்களுக்கு வேற ஏதோ ஒரு கேல்குலேஷனில் இந்த காரணங்களுக்காக இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, அது காரண காரியத்தோடு சொன்னீங்கன்னா நம்மளும் அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.